வணக்கம். புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் பெயர் போன ஒரு புத்தகம் பைபிள். ஆனா அந்த பக்கங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ரொம்பவே சோகமான ஒரு பாடலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும். பைபிள்ல இருக்கிற சங்கீதங்கள்லயே ரொம்ப சோகமான சங்கீதம் எதுன்னு நீங்க இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சந்தோஷமான துதிப்பாடல்களுக்கு நடுவுல ஒரு ஆழமான துயரத்தோட குரலும் ஒலிக்குது. வாங்க, அந்த இருண்ட மறக்க முடியாத பாடல் தான் எதுன்னு நாம கண்டுபிடிக்கலாம். அந்த பாடலை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம புலம்பல் சங்கீதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்னும் இல்லங்க, தாங்க முடியாத கஷ்டத்தோட உச்சத்துல எழுதப்பட்ட ஜெபங்கள். புகழ்ச்சியால நிரம்பிய ஒரு புத்தகம் கூட மனுஷனோட ஆழமான துயரத்துக்கு இடம் கொடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. அந்த மிக சோகமான பாடல் எது தெரியுமா? அது சங்கீதம் 88. வேதாகமத்திலே இதுதான் ரொம்ப இருண்ட, நம்பிக்கையே இல்லாத ஒரு சங்கீதம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாமாங்க. சரி, சங்கீதம் 88 மத்த புலம்பல் சங்கீதங்கள்லிருந்து எது இவ்ளோ ஸ்பெஷலா தனிச்சு நிற்க வைக்குது? இதுதான் இந்த சங்கீதத்தோட மர்மத்தோட மைய புள்ளியே. பொதுவா பாத்தீங்கன்னா புலம்பல் சங்கீதங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவா பின்பற்றும். அது ஒரு புகாரோட ஆரம்பிக்கும், அப்புறம் ஜெபமா மாறும், கடைசியில நம்பிக்கை மற்றும் துதியில போய் முடியும். இது துக்கத்திலிருந்து நம்பிக்கைக்கு போற ஒரு அழகான பயணம் மாதிரி. ஆனா சங்கீதம் 88 இந்த விதியையே மொத்தமா உடைக்குது. இது ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு சங்கீதம். ஏன்னா இதோட முடிவுல எந்த ஒரு நம்பிக்கையோ விசுவாச அறிக்கையோ இல்ல புகழ்ச்சியோ எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, சங்கீதம் எழுதினவர் தன் கஷ்டத்துக்கு நேரடியாவே கடவுள குற்றம் சொல்றாரு. நீங்க தான் என்னை அந்த குழியில தள்ளினீங்க அப்படின்னு சொல்றது அவரோட ஆழமான விரக்திய காட்டுது. இந்த இடத்துல சங்கீதம் எழுதினவர் கடவுளால முழுமையா கைவிடப்பட்ட மாதிரி உணர்றாரு. இது ஒரு ஆழமான தனிமையோட நிராகரிப்போட குரல். இதை விட ஒரு கொடுமையான உணர்வு இருக்க முடியுமா சொல்லுங்க? இப்போ இந்த சங்கீதத்தோட கிளைமேக்ஸ்க்கு நம்ம வர்றோம். இதோட கடைசி வரி பைபிள்லயே ரொம்ப மனச உள்ளுக்குற வரிகள்ல ஒன்னா இருக்கலாம். அது எந்த ஆறுதலும் இல்லாம இருட்டுல முடியுது. இருளே எனக்கு நெருங்கிய நண்பன். யோசிச்சு பாருங்க, ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம முழுமையான விரக்தியில இந்த ஜபம் முடியுது. இதுதான் சங்கீதம் 88 இவ்வளவு தனித்துவமாக்குது. இவ்ளோ விரக்தியான, நம்பிக்கையே இல்லாத ஒரு பாடலை யார் எழுதியிருப்பாங்க? இதை எழுதினது யாருன்னு தெரிஞ்சா இந்த சங்கீதத்தோட மர்மம் இன்னும் ஆழமாகும். இந்த சங்கீதத்தை எழுதினவர் பேரு யாமான். இந்த பேர் உங்களுக்கு பெருசா பரிச்சயம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் யாருங்கிறது தான் இந்த சங்கீதத்தோட மிகப்பெரிய முரண்பாட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இங்கேதான் ஒரு நம்ப முடியாத உண்மை இருக்கு. பைபிள் ஏமானோட ஞானத்துக்கு பேர் போன சாலமன் ராஜாவோட ஞானத்தோட ஒப்பிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பைபிள்லயே மிக ஞானமுள்ள மனிதர்கள்ல ஒருத்தர் அதோட மிக நம்பிக்கையற்ற இருண்ட பாடலை எழுதியிருக்காரு. இது ஒரு பெரிய முரண்பாடா இருக்குல்ல. ரொம்ப ஞானமுள்ள ஒருத்தர் ஏன் இவ்ளோ விரக்திய வெளிப்படுத்தணும்? இந்த கேள்விதான் இந்த சங்கீதத்தோட ஆழமான அர்த்தத்தை நமக்கு தருந்து காட்டப் போகுது. இதுக்கான ஒரு க்ளூ அந்த சங்கீதத்திலேயே இருக்கு. ஏமானோட துன்பம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்ல. அவர் தம் வாழ்க்கை முழுக்க சின்ன வயசுல இருந்தே ஒரு நாள்பட்ட நோயாலையும் கஷ்டத்தாலையும் அவதிப்பட்டதா சொல்றாரு. இது ஒரு தற்காலிக நெருக்கடி இல்ல, ஒரு வாழ்க்கை முழுவதுமான போராட்டம். அப்போ இவ்ளோ இருட்டான ஒரு சங்கீதம் பைபிள்ல ஏன் இருக்கணும்? இது நம்மளோட விசுவாசத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? வாங்க, மத்த சோகமான சங்கீதங்களோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு சங்கீதம் 22ல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிர்னு இயேசு சிலுவையில சொன்ன வார்த்தைகள் இருக்கு. ஆனா அந்த சங்கீதம் கூட கடைசியில ஒரு நம்பிக்கையோட தான் முடியும். சங்கீதம் 88 அப்படி முடியறதில்ல. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஏமான் விரக்தியோட உச்சத்துல இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்த மட்டும் நிறுத்தவே இல்ல. அதுதான் ஜெபம். தனக்கு பதில் வராத மாதிரி தெரிஞ்சாலும் அவர் தொடர்ந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இதுவே ஒரு ஆழமான விசுவாசத்தோட செயல் இல்லையா? ஆக இந்த தனித்துவமான இருண்ட சங்கீதத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? இது ரொம்ப தெளிவா உன்னை விளக்குது. வேதாகமம் மனுஷனோட எல்லாவிதமான அனுபவங்களையும் ஏத்துக்குது. வெற்றி புகழ்ச்சிக்கு மட்டும் இல்ல, தீராத வலிக்கும் பதில் கிடைக்காத கேள்விகளுக்கும் அதுல இடம் இருக்கு. இந்த சங்கீதத்தோட முக்கிய அம்சங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். இதை எழுதினவர் ஞானியான ஏமான். இதோட கருப்பொருள் தீராத விரக்தி. இதோட தனித்துவமான அம்சம் நம்பிக்கையான முடிவு இல்லைங்கிறது தான். இதோட நோக்கம் நம்மளோட ஆழமான நேர்மையான துக்கத்தை கூட நம்ம கடவுள்கிட்ட கொண்டு வரலான்னு நமக்கு காட்டுறது தான். கடைசியா இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். விஸ்வாசம்னா எப்போதுமே சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் இருக்கிறது மட்டும் இல்ல,
சில நேரங்கள்ல பதில்களே இல்லாட்டாலும் இருட்டுக்கு நடுவுல கடவுள பிடிச்சுக்கிறது தான் சங்கீதம் 88 நமக்கு காட்டுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.